கைஸ் வளகாப்புக்கு கிளம்புறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வளகாப்புக்கு தான் போனோம். யாரோட வளகாப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட வளகாப்பு தான். நானும் அவளை வந்து கோர்ட்ல ஒர்க் பண்ணோம். நான் ஜூனியர் ரெஸ்டாரண்டா ஜாயின் பண்ணி 1 மாசத்துல அவள் ஸ்டெனோ டைபிஸ்டா வந்து ஜாயின் பண்ணியிருந்தா. பண்ண ஒரே வாரத்திலே நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். ஜட்ஜ் ரூம் வெளியே தான் வந்து உட்காந்துருப்பாங்க, சத்தமா கூட பேச முடியாது. அப்படியே சைலண்டா ஊமா குசும்பா பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருப்போம் 2 பேருமே. எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவ வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுவேன், அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். கோர்ட்ல வேலை பார்த்த நாட்கள்ல ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அவ கூட தான். எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னா, அவ என்ன விட அழகா இருப்பா. இருந்தாலுமே என்ன பார்க்கும்போதெல்லாம் அழகி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுப்பா. எப்பவுமே டெய்லியுமே அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அவளோட வளகாப்புக்கு என்னோட பெஸ்ட் கிஃப்டா என்னோட தாய்ப்பாலை தான் கொடுத்துருந்தேன், முதுகு நிறுத்துறதுக்காக. இப்ப நீ எனக்கு நலங்கு வச்சு அவன் முன்னாடியே சொல்லிட்டா, வாயும் வருமா இருக்க பொண்ணு ஆசைப்பட்டா கண்டிப்பா செய்யணும் இல்லையா, அதனால எல்லாரும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் வந்து வச்சேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சாப்பிட போயிட்டோம். 5 வகை சாப்பாடு, வளகாப்பு சாப்பாடு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அதான் வந்து வச்சிருந்தாங்க. நான் வச்சுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு அவரை சாப்பிட சொன்னேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.